வணக்கம் அனைத்துறவுகளுக்கும். நாங்கள் இன்றைக்கு இரவு உணவாக செய்கிற சாப்பாட்டை தான் இப்போ பார்க்குறீங்க. நாங்கள் ஃபினோக்கி நான் ஒரு ஃபினோக்கி எடுத்துருக்கிறேன் சலாட்டுக்கு. அதோட பேராகவும் சேர்க்க போகிறோம். ஒரு பேரா 2 ஆப்பிள் பழங்கள் கூடுதலாக சாப்பிடுந்தோடனே இப்போ சலாட்டு மாதிரி சாப்பிடுவோம் சொல்லி அதோட 4 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். மேற்றது இது இது வந்து சலாட்டுக்கு 3 தான் சலாட்டு அன்றைக்கு. இது வந்து ஸ்கரோலா நல்லா தூளா மத்தியானம் வட்டினது வெட்டி உப்பும் இது கொஞ்சம் தேசிக்காயும் போட்டு பிரட்டி வச்சது என்ற கயிறு தானே. அப்போ அதை எடுக்குமான்னு சொல்லி இப்போ இதை வேக வைக்க போகிறோம். பிறகு பார்ப்போம்னு சொன்னால் இது எப்படி தயாரிக்கிறதுன்ற பார்ப்போம். முதல்ல இதை வைப்போம் அடுப்பில் ஒரு 4-5 நிமிஷம் அவிய வைக்க போகிறோம். ரெண்டா பேருந்து பொருணக்க வைக்கிறதால இப்போ இதை அடுப்பில் வைக்கிறத பார்ப்போம். இப்போ நான் சட்டி வச்சிருக்கிறேன், மூட்டியாச்சு. இந்த தண்ணி வத்து மட்டும்தான் போட போகிறோம். இன்னும் தான் இந்த முட்டைகளை போட்டு அடிக்கிறானே கரோலா நல்லதுன்றபடியே நாங்கள் கூடுதலாக கரோலா சாப்பிட்றது. நீங்களா யாரும் சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் யாராவது சாப்பிட்றீங்க தெரியா, அதான் செய்து காட்டுறோம். இதை வச்சு நான் இப்போ தண்ணி வத்து மட்டும் விட போகிறேன். வேகட்டுக்கும் வேகினோட பிறகு செய்யக்கலாம் நான் காட்டணும் எப்படி செய்கிறன்றதை. இன்றைக்கு இரவு உணவு இதுதான். நாங்கள் இது வரையும் செய்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்போ இது வேகட்டுக்கும் சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ நான் இந்த பொறுமாச்சு போச்சு ஏன்னா இதில் துண்டு இருக்குது. அப்போ அதையும் பட்டி போடும் இருக்கிற பொருட்களை வச்சு இதை வெட்டிட்டு இது விரிக்கணும், தோல் விரிக்கணும். இந்த கவரை விரித்து போட்டுத்தான் போடணும். இதில் 2 துண்டை அதுவும் ஒரு பொறுமாச்சு அது கிரானோ. இது பொறுமாட்டை தோச்ச இது அறியலாம். அந்த தோலை இதை சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி போட்டு எல்லாத்தையும் சேர்த்து தானே போடுறது. அப்போ நல்லா வரும். அதோட சேர்த்து மிளகு தூள் எல்லாம் போட்டால் திறமைத்தான் இருக்கும். அதோட ஒரு பான் துண்டும் சாப்பிட்ட முடிச்சுன்னா எங்கட இரவு சாப்பாடு ஒரு வித்தியாசமான சாப்பாடை இருக்குமென்று செய்கிறேன். இப்போ இந்த பொறுமாச்சவே இதுக்கு வைப்போம். கொஞ்சம் இந்த பொறுமாச்சம் இதை கொஞ்சம் வைப்போம். இன்னொரு நாளைக்கு எல்லாத்தையும் கலந்து ஒரு ஏதாவது ஐடியா பண்ணி செய்யலாம் தானே. அதோட நாங்கள் இந்த புரிசூத்தம் வச்சிருக்கிறோம். புரிசூத்தம் தான் இதுக்கு போட போகிறேன்னு சொன்ன ஒரு இல்லை சொன்னது. அப்போ இதை திரும்ப இதை முட்டையை அடித்து வைப்போம். முதல்ல முட்டை கூடுதலாக பார்த்து தான் அடிக்கணும். ஆளுக்கு ஒரு முட்டை தான் இன்றைக்கு எடுக்கிறோம். இரவுக்கு ஒரு முட்டை அடித்தாச்சு. ரெண்டு முட்டை இதில் வெள்ளையா மாதிரி வந்ததுன்னு சொன்னால் நாங்கள் அநேகமாக எல்லா உயிர்களையும் சொல்லி தரது இந்த வெள்ளை கரு இது எடுக்கிறது. கூடுதலாக நாங்கள் இந்த வெள்ளை வந்தால் எடுத்து போடுறது. இது கொஞ்சம் தட்டி எடுக்கிறது கொஞ்சம் கரைச்சா ஊற்ற கடையில் எடுத்தால் தான் சரி. இப்படி எடுக்கிறது இப்படியே தட்டி போட்டு வரேன். இப்போ நான் இந்த அப்புளையும் வெட்டி பேரா வெட்டி இந்த இதுக்குள்ள தண்ணிக்க போட்டுவிட்டேன். உப்பு தண்ணியில் எல்லாட்டில் அது கயர் வந்துடும்ன்றக்காக தான் நான் உப்பு தண்ணியில் போடுறது. வெட்டி போட்டு போடுற இல்லை, சீவி போட்டு பெரிய துண்டா போட்டு வந்து வெட்டுவோம். இப்போ இதை மேலாவே அப்புளையும் வெட்டி போடுவோம். இதுக்குள்ள பேசிக்கா கூட இந்த அப்புள்ன்ற டெஸ்ட்டு வேறு விதமாக இருக்குமன்றதுக்காக நான் இப்படியே பாதியாக அப்படியே உள்ளான்னு எடுத்தாச்சு. இப்போ தண்ணிக்க போட்டாச்சு. அடுத்ததையும் இப்படி எடுப்போம். அப்போ கடை 2 வெட்ட ஈஸியாக இருக்கும். அப்புறம் இப்போ இது வெட்டியாச்சு. அடுத்த அப்புளையும் இதே மாதிரி 2வது உடம்பில் எல்லா
சத்தம் வந்து சேரும்ன்றக்காக நாங்கள் பழம் சாப்பிடாட்டி இப்படி சாப்பிட்றோம். அப்படித்தானே தெரிஞ்ச என்ன இல்லையே? இப்போ கரண்ட் வெட்டியாச்சு, அதையும் வெட்டி போடுவோம். இதையும் வந்து இதுக்களை கோதி இப்படி எடுத்தோம்னா இப்பேந்து வெட்டுவோம். வட்டியாச்சு, இதுவும் வட்டியாச்சு. நிறைய தண்ணி கிடக்கட்டும். இதை குப்பையில் போடுவோம். வர முதல் அடுத்தபடியாக நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இந்த பேப்பரை தான் இது வேண்டுறதுக்கு இது நாங்கள் செய்யலாம். நேரம் காணாதால் வேண்டி கொண்டு வந்தது. இப்போ இந்த பேப்பரை அடியில் வச்சு ரெடியாக்குவோம். முதல்ல இதை குப்பையில் போடுவோம். முதல்ல குப்பையில் போட்டாச்சு. எப்படி ரவுண்டு பேப்பரோ இந்த பேப்பரை தான் நான் இந்த அடி ரேக்கில் பேப்பரும் வச்சிருக்கு. இதில் மாவில் செய்த பேப்பர். இது வடிவாக உரிச்செடுத்து போட்டு இப்போ இந்த பேப்பரை அதுக்கு வைக்க காணுமே. இது கிடந்து இருக்கும். நல்லா முறுமுறுப்பாக வரும். இதில் லைட்டாக எண்ணெய் பூசி வச்சுருக்கிறோம். முதல்ல இதை இப்போ இதுக்குள்ளே விரிப்போம். இதில் வச்சுட்டு அது சலாட்டுக்கணும். பேப்பரை முதல்ல எடுத்து போட்டு வச்சா நல்லா இருக்கும். இதில் வச்சுட்டு வைப்போம். முதல்ல இதில் வச்சுட்டு இப்படியே தூக்கி வைப்போம்னா ஈஸியாக வைக்கலாம். இதுக்குள்ள எல்லாத்தையும் நாங்கள் போட்டோம்னு சொன்னால் அந்த மாதிரி வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு ஐடியா பண்ணினா உண்டைக்கு இப்போ இதை வெட்டி சைட்டுக்கு வைக்கலாம். இதை வெட்டி இந்த இல்லாத இடங்கிறது வைக்கணும். இந்த சதுரம் தானே இது, சதுரமன்றுடைய இப்போ இல்லாத இடத்துக்கு வச்சு இப்படி ஒட்டிடும். மற்றது ஓகே. இஞ்சாலயம் ஒரு துண்டு இருக்கு. இதையும் வெட்டி அடுத்த சைட்டுக்கு வைப்போம்னா பட்டமாக வந்துடும். இது வச்சாச்சு. இதை வெட்டுவோம். எங்கே எல்லாம் இல்லையோ அந்த இடத்துக்கு வச்சுவோம். இது கொஞ்சம் பதிவாக இருக்குது. இதை வெட்டி எடுப்போம். வெட்டி எடுத்துட்டு எங்கால வைக்கலாம். இந்த சைட்டுக்கு வச்சிடும். இதில் கொஞ்சம் கூட கிடக்கு. இதையும் வெட்டி வைப்போம். இந்த சைட்டுக்கு வச்சோம்னா ரெடி. ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். அங்கே கரோலா வச்சுருக்குது. அது இது எடுத்துக்கொண்டு வரோம். சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் எங்களோட கரோலா தண்ணி இல்லாமலுக்கு வந்துட்டுது. இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆற வைப்போம். ஆற வச்சுட்டு தான் நான் என் முட்டைக்கு எல்லாம் கலக்க போகிறேன். அதோட புரிசுத்து எல்லாம் கலக்கிறத இப்போ சிறிது நேரம் கழித்து பார்ப்போம் எப்படி கலக்கிறான்னு. இப்போ நான் இந்த புரிசுத்தை இப்போ சின்ன சின்ன வட்டி இப்போ கலவைகள் செய்ய போகிறோம். கலவைன்னு சொன்னால் தெரியும் உங்களுக்கு எல்லாம் ரெடியாக்குற இது சாப்பாட்டுக்கு. இப்போ சுத்த வட்டி நல்லா சின்ன சின்ன துண்டா போட்டால் எல்லா இடம் கலவுக்கும். அப்போ இதப்போ நான் வெங்காயம் கொஞ்சம் வதக்கி வச்சிருக்கிறேன் ரைட்டாக. இதையும் இதுக்க சேர்ப்போம். இப்போ எல்லாத்தையும் இப்போ இதுக்க சேர்த்து அடிக்க போகிறேன்.
இது போட்டாச்சு வெங்காயம். இப்போ இந்த ஸ்கரோலாவை நாங்கள் ஸ்கரோலாவையும் சேர்ப்போம். இதுக்குள்ள ஸ்கரோலா நல்ல சாப்பாடுன்றபடியாக நாங்கள் எடுக்கிறோம். இது சாப்பிட்டா விட மாட்டீங்க. நாங்கள் பல விதமாக இந்த ஸ்கரோலா சாப்பிட்றது, அதை விட நல்ல மலிவும். இதுக்குள்ள வைப்போம். இதையும் படிவாக கலக்கும். முதல்ல இது மதிய சாப்பாட்டுக்குன்னு சில போல எடுத்துக்கொள்ளலாம், எப்படி என்றதுனாலும் எடுத்துக்கொள்ளலாம். நான் இப்போ இதான் இந்த புதுசு உத்தவையும் இதுக்கு கலக்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு அடிப்போம். உருளைக்கிழங்கு போடலாம், என்னென்றாலும் தேவையானது. இது பொறுமாச்சவும் போடுறோம். இதுக்குள்ள இந்த பொறுமாச்சவும் இதுக்கெல்லாம் போட போகிறேன். அதை விட இப்படி வடிவாக அடிப்போம். முதல்ல தரமான சாப்பாடை தான் வரும். ஸ்கரோலாக்கு முதல்ல உப்பு போட்டோன்னா இனி பார்த்துட்டு தான் நாங்கள் உப்பு சேர்க்கணும். மிளகு தூளும் போடணும். இப்போ மிளகு தூள் சேர்த்து இப்போ அப்படியெல்லாம் சேர்த்துட்டு இப்போ கொஞ்சம் மிளகு தூளாக போடுவோம். கொஞ்சமாக உப்பு சேர்ப்போம். ஏன்னா ஸ்கரோலாக்கு உப்பு போட்டது. உப்பும் சேர்த்தாச்சு. இப்போ வடிவாக கலக்கிட்டு முட்டை காணுமே என்ன ஒன்று படித்து போட்டு முட்டை காணும். அது அவ்வளோ வர நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் பொருளாங்க மூட்டியாச்சு. இப்போ இதுக்குள்ள ஊற்றுவோம் எல்லாத்தையும். உப்பையும் பார்த்துட்டு தான், உப்பு காணாட்டி கொஞ்சம் போகணும். உப்பு பார்ப்போம். உப்பு காணும். அப்படியே கையால் வலிப்போம். இப்போ எல்லா இடம் சேர்த்து பரவி போட்டு இப்போ மிச்சமாக கிடக்கிற இந்த மாவை இது மூடியும் வைக்கலாம். இந்த மா இன்னும் இருந்துச்சுன்னா மேலே மூடலாம். இப்போ மூடினோடு வரும். நான் மூடையில் இவ்வளோ தானம்மா. இந்த மாவை நான் சைட்டாக இப்படி எடுத்து விடப்போம். இப்போ நாங்கள் வாங்கோ போர்னோக்குள்ள வைப்போம். இப்போ நான் போர்னோம் நல்ல சூடாயிருக்கு. இப்போ நான் 180 கிராதில் வெந்தி ஊற்றி வைப்போம். ரெண்டு பக்கமும் எரியுது, கீழே மேலும் இப்படியே விடுவோம். சிறிது நேரம் கழித்து பார்ப்போம். வெந்த உடனே பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் எங்களோட ஃப்ரீ செய்த இந்த பாஸ்தா இது ரெடியாக இருக்குது. பாஸ்தா இல்லை, முட்டை வச்சு இந்த ஜீரி எல்லாம் போட்டது ரெடியாக இருக்குது. இப்போ இறக்கி போட்டு பார்ப்போம். இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் பொருளால் இறக்கியாச்சு. வா அந்த மாதிரி வந்திருக்கிறாரு. இந்த பேப்பர் தனியாக புறம்பா வந்திருக்கு. வெங்காயம் எடுத்து குப்பையில் போடுங்கோ. இப்போ நாங்கள் வெட்ட போகிறோம். எங்களோட இரவு சாப்பாடு இன்றைக்கு இதுதான். ஸ்கரோலா, புருசூத்தோ, பொர்மாச்சோ, 2 தீப்ப பொர்மாச்சோ போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வச்ச நாங்கள். இதே மாதிரி யார் நீங்கள் செய்த நீங்கள் வந்து எங்களோட கொமெண்ட்ல எழுதுங்கோ. நாங்கள் விதமாக செய்து காட்டுவோம். நீங்களும் விரும்பினா நல்ல வடிவாக செய்து சாப்பிடலாம். பிடிச்சா லைக் பண்ணுங்கோ. இன்னும் நிறைய காணொலிகள் விதமான சாப்பாடுகள் நாங்கள் செய்து காட்டுவோம். இத்துடன் இந்த காணொலியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு காணொலியூடாக சந்திப்போம். பாய்.